ஹே காய்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இந்த கஸ்டமர் இப்படி பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, எனக்கு 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஸ்லாப் தான் ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ இது ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி இருக்கிறனால வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக சென்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் எடுத்திருந்தோம். அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து, எனக்கு ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தாங்க. மற்றபடி டெக்கரேஷனுக்கு அவங்க எதுவுமே வந்து ஸ்பெசிஃபையாக சொல்லலை. எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ப்ரௌனீஸை வந்து நான் ரவுண்ட் சைஸ் டின்னில் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அதோட ஃபுல்லாகவே வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸால் டெக்கரேட் பண்ணி எடுத்திருந்தேன். அதோட அவுட்கமும் ரொம்பவே ப்ரிட்டியாக வந்துருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட 250 கிராம்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து இந்த கஸ்டமருக்கு நான் சொன்ன டைம்லேயே டெலிவரும் பண்ணிட்டேன். இந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ரியாக்ஷன் வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் மாதிரி இருந்துச்சு. நான் அந்த வீடியோவும் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அவங்க ப்ரௌனீஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து அவங்க வந்து எனக்கு ரிவ்யூவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனீஸ்லாம் வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் ட்ரை பண்ணால் நீங்கள் நம்ம பேஜை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.